Hello friends, welcome to Rainbow Flavors. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சூப் பண்றதுக்கு panல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் கரைஞ்சதும் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்ச 2 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வேண்டாம், மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் அரை வெங்காயம் போதும். அடுத்து இது கூட நம்ம வெஜிடபிள்ஸை சேர்த்துடலாம். பாதி கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மெலிசா கட் பண்ண 7-8 பீன்ஸ், அடுத்து கொஞ்சமாக காலிஃப்ளவர். இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கிக்கலாம். காய்கறிலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். காய்கறிலாம் ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இது கூட பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கார்ன், அதையும் சேர்த்துக்கலாம். இது சீக்கிரம் குக் ஆகிடும், அதனால தான் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சேர்க்குறோம். இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை திருப்பி கவர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் திக்காக்கிறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரையும் இதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை இன்னும் ஒரு 3 to 4 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்கு முன்னாடி சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய்கறிலாம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. சூப் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம பெப்பர் சேர்த்து இறக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான வெஜிடபிள் சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.